இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து நீ பெயின் உள்ளவங்களுக்கு எப்படி வீட்டில் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம்ன்ற பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு இப்போதான் வந்து நிறைய பேர் வந்து அவங்க உடற்பயிற்சி இல்லாமலும் உடல் வேலை செய்யாம இருந்து அவங்க இஷ்டத்துக்கு திண்டு சாப்பிட்டு உடல் எடையை கூட்டிப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு காலகட்டத்தில் நிறைய வெயிட் போட்டவொடனே அவங்களுடைய நீ ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிடும். அதனால அவங்க நடக்க முடியாத கூட ஆயிடும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம், வீட்டில் இருந்து அவங்க ஓரளவுக்கு நீ பெயின் வராம தடுத்து உடற்பயிற்சி செய்ய ஏதுவாக இருக்கும். ஸோ அதுக்கு உதாரணத்துக்கு சார் இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ஓவர் வெயிட் வந்து காலை ஸ்ட்ரெயிட் பண்ணி வச்சுருக்க வீட்டில் தரையில இந்த முட்டியை வந்துட்டு அகைன்ஸ்ட் த ஃப்ளோருக்கு அழுத்துரும், கீழே அழுத்துரும். இந்த மாதிரி அழுத்துரும் நல்லா, இது கேப் இல்லாம இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் நல்லா அழுத்தினாம இருக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகணும், விடணும். திருப்பி 2 செகண்ட் நல்லா அழுத்தி அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க, திருப்பி ஃப்ரீ பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 15-20 வாட்டி கூட செய்யலாம். 15 வாட்டி 20 வாட்டி செஞ்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி அதே மாதிரி இந்த மாதிரி 5 வாட்டி மொத்தம் 100 கவுண்ட் செய்யுங்க. டெய்லி காலையில செய்யலாம், ஈவினிங் செய்யலாம். இத ஓகேங்களா? அடுத்தது இந்த மாதிரி இதுல உட்காந்துருங்க. சோஃபால உட்காந்துட்டு சோஃபால சேர்ல உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி 90 டிகிரி இருக்கும். இதை வந்துட்டு அழகா ஸ்ட்ரெயிட்டா தூக்குங்க. இந்த மாதிரி தீரன்னு நல்லா டைட் ஆகும். அப்படியே ஹோல்ட் 2 செகண்ட் அப்படியே பிடிக்கணும். திருப்பி மொல்லமா கீழே இருக்குன்னு 70 டிகிரி வரவங்க அப்படியே இருக்கணும். திருப்பி அழகா அப்படியே மேலே தூக்குங்க, மொல்லமா தூக்குங்க, நல்லா டைட்டா இருக்கணும். மொல்லமா இருக்குங்க, மூச்சு இழுத்தே போங்க. இதுல தூக்குங்க. இந்த மசில் ரெண்டும் கான்டாக்ட், ராஸ்டஸ் மசில் இந்த ரெண்டும் கான்டாக்ட் பண்ணும். இந்த மாதிரி மசில் ரெண்டும் வந்துட்டு பில்ட் பண்ணும்போது கான்டாக்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு தசை வந்து கான்ட்ராக்ட் ஆகும். நல்லா இந்த மாதிரி பண்ணும்போது ஓரளவுக்கு நீ வந்து சப்போர்ட் பண்ணலாம். இன்னொரு எக்ஸசைஸ், இந்த ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு இந்த டோ வந்து அப்படியே மேல ரைஸ் பண்ணுங்க, ஃபுல்லா ரைஸ் பண்ணுங்க, அப்படியே முள்ளமா இருக்குங்க. திருப்பி மேல தூங்க, நல்லா தூங்க. இந்த இடத்துல ஃபீல் ஆகும், நல்லா வந்து கான்ட்ராக்ட் ஆகும், மசில் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நல்லா ஒரு 10 வாட்டி இந்த மாதிரி பண்ணுங்க. 10 வாட்டி 5 வாட்டி மொத்தம் 50 கவுண்ட் பண்ணுங்க. 10 வாட்டி பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 1 நிமிஷம் அப்படி ரெஸ்ட் எடுங்க. திருப்பி 10 வாட்டி பண்ணுங்க, ரெஸ்ட் எடுங்க. இந்த மாதிரி வந்து டெய்லி நீங்க இந்த 3 எக்ஸசைஸையும் தவறாம பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நீ பெயின் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பண்ணா உடற்பயிற்சி சொல்றது வாக்கிங் போகணும், இந்த மாதிரி ஃபாஸ்ட் வாக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கரெக்டான உணவு பழக்க முடிய இது பண்ணீங்க. இப்படி பண்ணா கூடிய சீக்கிரம் நீங்க வெயிட் கம்மியாகி பழைய நிலைக்கு வர்றதுக்கு, முட்டி வலி இல்லாம கியூர் ஆகிறதுக்கு முயற்சி செய்வோம். தேங்க்யூ.